Yeah, take it. Mom, can I take this home? Yeah, you take it. வணக்கம் மக்களே. Yeah, you can take it home. Go. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து we are going to எதை பற்றி பேச போகிறோன்னா அப்பார்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இஸ் ஆல் அபவுட். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித், இப்போ ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு ஜெர்மனிக்கு, பெர்லினில், பெங்களூர்லேருந்து அப்படின்ற சினாரியோவில் மொத்த ஃபேமிலியும் இப்போ சப்போஸ் இங்கே மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் இங்கே மூவ் ஆக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 months or 1 month இங்கே வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேலை கிடைக்கிறது கூட ரொம்ப ஈஸிங்க, ஆனால் வீடு கிடைக்கிறது இஸ் வெரி 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 ஹார்ட். சரியா, நம்பி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு வீடு ஃபைனலி லேண்ட் அப் ஆகிறதுக்கு. ஸோ சப்போஸ் மொத்த ஃபேமிலியுமே மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏர்பிஎன்பியில் மைட்பி ஒரு 1 or 2 months வந்து ஒரு வீடு எடுத்துருங்க. அது வந்து ரேட்டு கூட தான், ஒரு 2500 euros 2000 euros தான் இருக்கு. இட் வில் பி ஸோ காஸ்ட்லி தான் அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு அது வந்து இட்ஸ் ஓகே. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வீடு இருக்கா, ஹோட்டலில் எத்தனை நாள் இருக்க முடியும், ஹோட்டல்லையுமே இட் வில் பி வெரி காஸ்ட்லி ஆக்சுவலி மொத்த ஃபேமிலியும் இருக்கணும்னா. அதனால் ஏர்பிஎன்பி எடுத்துகிட்டு அந்த ஏர்பிஎன்பி 1 or 2 monthsக்குள்ளே வேகமாக வீடு தேட ஆரம்பிங்க. வீடு தேட ஆரம்பிக்கிறதுக்கு there are many sites like Scout 24 இருக்குது. ஜென்ரலி நீங்கள் ஸ்கவுட்டோ எந்த பர்டிகுலர் சைட்ஸ் எடுத்தாலுமே அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களோட பேஸ்லிப் கேட்பாங்க, ஜெர்மன் பேஸ்லிப் கேட்பாங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கிறது கேட்பாங்க. ஷூஃபான் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அது இப்படி தான் இருக்கும் அந்த ஷூஃபான் டாக்குமெண்ட்டு. நான் சாம்பிள் காட்டுறேன். ஷூஃபான்றது என்னென்னா உங்கள்கிட்ட பாசிட்டிவான அமௌண்ட் உங்களோட பேங்க்கில் இருக்குது, ஃப்ளோ இருக்குது, அமௌண்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறது தான். ஸோ இதை இந்தியாவிலேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட் வில் பி சேலஞ்சிங் இது எல்லா டாக்குமெண்ட்ஸும். இது எடுக்கிறதுல இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா ரேட் வந்து ரொம்பவே கூட தான். எங்களுக்கு எங்கள் வீடு வந்து 1300 euros வந்தது. அன்ஃபர்னிஷ்டு வீடு வந்து 1300 euros, அதுவும் சிட்டி சென்டரில் கூட இல்லை, இது சப்பர்பு. ஆனால் ஒன்லி திங் பெனிஃபிட் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டாக அது வச்சுருக்கோம். ஸோ தட் லேட்டர் ஸ்கூல் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ. ஸோ இன்னொன்று வீடு தேடுற பாட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த இதில் நீங்கள் இந்த சொன்ன சைட்ஸ்லாம் இது கொடுப்பாங்க, நீங்கள் போய் செலக்ட் பண்ணி இது பண்ணுவீங்க. அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அன்றைக்கி வந்து நீங்கள் கரெக்டாக அதே டயத்துக்கு போயிருங்க. அண்ட் ஒரு வீடு பார்க்குறதுக்கு 10 பேர் 15 பேர் கூட வருவாங்க. அண்ட் ஃபைனலி இட் இஸ் அபவுட் அந்த ஓனரோட தான் யாருக்கும் இந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறான்னு. ஸோ அந்தளவுக்கு வீடோட இதெல்லாம் வந்து இங்கே ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிமாண்டும் இஸ் லைக் டூ மச் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஏர்பிஎன்பி எடுங்க, அதுக்கடுத்து தேடுங்க. அண்ட் இன்னொன்று வந்து கீட்டா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. கீட்டான்றது வந்து சின்ன ஸ்கூல், 6 years வரைக்கும் நம்ம எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து கீட்டான்னு தான் சொல்லுவாங்க. 6 years வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சப்பர்பாக இருந்தாலும் அங்கேயும் கீட்டா இருக்குது. ஸோ ரொம்ப வரி பண்ணாமல் நீங்கள் வீடு எடுத்துடலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா. ஆனால் அங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம், எங்கள் வீடெலாம் எடுத்திங்கன்னா ஒரு 7 மாதம் கான்ட்ராக்ட் தான். நம்ம ஊர் மாதிரி 11 மாதம் கான்ட்ராக்ட் இல்லை, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸும் இங்கே இருக்குது. ஷார்ட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் தூரமான இடத்துல இருக்கும். ஸோ ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து வீடு தேடுறது ஸ்டில் பெட்டர். ஸோ லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறப்ப ஸ்கூலை வந்து மையமாக வச்சுட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு வீடு தேடி அங்கே மூவ் ஆகிறது ஸ்டில் பெட்டர். அதுதான் வந்து ஒர்க்கபிள் சினாரியோ. நாங்களும் அதான் பண்ணுவோம். அண்ட் மைட் பி நான் ரேட்டு சொல்லிடுறேன். தட் இஸ் ரெண்ட் ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல் இங்கே வீகேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்டல் மாதிரி சிங்கிள் ரூம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது டாய்லெட் ஷேடாக இருக்கும், கிச்சன் ஷேடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து 500 euros மேனேஜ் பண்ணிடலாம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். யா, இதே வந்து ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபர்னிஷ்டாக இருக்கிறது அப்படின்லாம் எடுத்திங்கன்னா 1000 euros வரும். அதுவுமே 700 800லேருந்து 1000 வரைக்குமே இருக்கும். வண்டர் ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி சைட்ஸில் பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு அது தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு 2 zimmer. ஒரு ஜிம்மர்ன்றது வந்து ஒரு ரூமை தான் இங்கே சொல்லுவாங்க. நம்ம இதில் 2 BHK 3 BHKன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து ஜிம்மர்ன்றது ரூமு. 2 zimmerன்றது 2 ரூம் இருக்கிற வீடு வந்து இட் வில் பி லைக் 1000 euros ரேஞ்சில் இருக்கும். 800 to 8000 euros இருக்கும். அதுக்கு மேலே கூட தான் இப்போலாம் இருக்குது. பட் இதுதான் வந்து நாமினல் ப்ரைஸு. அண்ட் 3 zimmer இதெல்லாம் வந்து ஒரு 1300 1500 euros வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ரேட் இது. அண்ட் இன்னொன்று வந்து வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் சர்வீஸு, ப்ளம்பர் இந்த மாதிரி எந்த வேலைகளுமே வந்து நம்ம தான் பண்ணிக்கணும் இங்கே.
நம்ம ஊரில் மாதிரி டக்குன்னு ஒரு ப்ளம்பரோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் உடனேலாம் வந்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. போடணும் எதுனாலுமே வந்து நம்மளே தான் வந்து பண்ணிக்கணும் அது. ஓகே, that's all actually. இவ்வளோ தான் வந்து வீடு இது பற்றி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் which we wanted to share. ஏதாவது questions இருந்ததுன்னா கேளுங்க. We can still help you guys. Okay, and be next interesting video we will catch you up next. So take care, bye bye.